நான் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நிலா வந்து அண்ணன் உங்களுக்கு எப்ப வந்து சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ நீங்க அப்ப தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு இதுக்கு எதுக்காக நீங்க ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. உடனே சேரன் வந்து என்னுடைய உள் மனசுக்கு சொல்லுதுமா, நீயும் சரி சோழனும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் சந்தாவை வந்து நான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். கண்டிப்பா சந்தாவை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்ல சந்தோஷமா என்னுடைய தம்பி ஒய்ஃபா நீ இருந்து என்ன செய்யணுமோ அதை செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம சேரன் மனசுக்குள்ளேயே. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பல்லவன் எப்பயும் போல பழையபடி வந்து பணம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் டேர்ம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு, என்னது டேர்மா? என்னடா டேர்ம்? குழந்தைங்க மாதிரி கேட்டுட்டு இருக்க. இல்லண்ணே, எக்ஸாமுக்கு அமௌண்ட் கட்டணும்ல அதுதான்றாங்க. டேய் பல்லவா, நீ இப்பெல்லாம் வர வர அதிகமா காசு வாங்குற. என்ன பண்ற? இங்க பாரு பல்லவா, ஏதாவது ஏழ்ரை இது இழுத்துட்டு வந்துட போறேன்னு சொல்லிட்டு சொலன் வந்து சொல்றாங்க. அண்ணே, நான் என்ன பணத்தை செலவு பண்ணவா கேக்குறேன்? என்னண்ணே இப்படி எல்லாம் பேசுற நீன்றாங்க. டேய் சோலா, கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்க மாட்டியா? எதுக்காக பல்லவனை வந்து இப்படி திட்டிட்டு இருக்க? பல்லவனுக்கு தேவையே இருக்கிறதுனாலதான் அவன் வந்து கேக்குறான். இல்லனா அவன் வந்து பணமெல்லாம் கேட்க மாட்டான். நீ என்னடா அவனை வந்து இப்படி திட்டிட்டு இருக்கன்றாங்க. ஆமாண்ணே, ஆமா, நல்லா செல்லம் கொடு. ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு பணம் கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ பணத்தை எடுத்து எடுத்து நீட்டு. கடைசியில அவன் என்னத்தை நீட்ட போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. உடனே நம்ம சோழன் சொன்னது கேட்டதும் சேரன் வந்து நீ நிஜமாவே நீ வந்து படிப்புக்காக மட்டும் தானே பணம் வாங்குறன்றாங்க. என்னன்னு எனக்கு சந்தேகமா? சரி நீயாவே வந்து காலேஜ்ல கட்டிடுன்றாங்க. சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. பல்லவனுக்கு ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீலிங்கா இருக்கு. நம்ம அண்ணனுக்கு கிட்ட பொய் சொல்லிட்டு நம்ம இப்படி பண்றோமேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் காயத்ரியும் வந்து நல்லா பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன ஒரு ரீசனுக்காக பணத்தை வந்து பல்லவன் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்ப காயத்ரியை மீட் பண்றாங்க. காயத்ரியும் ரொம்பவே சந்தோஷமா வராங்க. சந்தோஷமா வந்து பயங்கரமா வந்து ஹாப்பியா இருக்காங்க. என்ன பல்லவா, நீ எனக்காக இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ற, அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றாங்க. உன்னுடைய ஆசை எல்லாமே நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுதான் நான் செய்யறேன். இதுக்கு எதுக்காக எனக்கு நீ பாராட்டு மலையெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பல்லவனுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து புக் பண்றாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒன் டே வந்து நீங்க வந்து ஹாப்பியா ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரூம் கீயும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நடந்த விஷயத்த மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேரன் வந்து சந்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன சந்தா, நான் கல்யாணத்தை தள்ளி போடலாம்னு சொன்னது உனக்கு ஏதாவது மனசுக்கு கஷ்டமான்றாங்க. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. குடும்பத்துக்காக நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க. கண்டிப்பா என்ன நீங்க நல்லபடியா பார்த்துப்பீங்க. அத பத்தி தான் நான் வந்து சந்தோஷமா நினைச்சுட்டு இருந்தேன்னு பேசிட்டு இருக்கும் போதே பல்லவனுடைய பிரின்சிபல் கால் பண்றாங்க. சார் சொல்லுங்க சார்ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பல்லவன் காலேஜுக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது. பல்லவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சார் தினமுமே அவன் காலேஜுக்கு வீட்ல இருந்து கிளம்பி போறானேன்றாங்க. இங்க பாருங்க சார், எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. இதே மாதிரி அவன் பண்ணிட்டு இருந்தான் கண்டிப்பா அவன் வந்து பரீட்சை எழுத முடியாது. அவ்வளவுதான், அவனுடைய லாஸ்ட் ஃபைனல் இயரே வேஸ்டா போயிடும்னு சொன்னதும் இப்ப நம்ம சேரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்பவே வந்து ஷாக்கிங்காவே இருக்காங்க. பல்லவன் எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு பணம் எல்லாம் வாங்கிட்டு போனானே, சோழன் சந்தேகப்பட்டான். அப்பயும் அவனுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி பேசணும். பல்லவன் அப்படி என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சேரன் யோசிச்சுட்டு இருக்காங்க. பல்லவன் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து சோழன் வந்து டிரைவர் வந்து கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்ப வந்து நீங்க எல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அங்க இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே பல்லவனை பாக்குறாங்க நம்ம சோழன். சோழன் பார்த்துட்டு டே பல்லவா, இங்க என்னடா பண்ணிடுறாங்க? அண்ணே, நான் எதுவுமே பண்ணலண்ணே, என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்கண்ணே. அண்ணே அண்ணன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சார் சார், என் தம்பி எதுவும் தப்பு பண்ணிருக்க மாட்டான் சார், அவனை விட்டுடுங்க சார்ன்றாங்க. படிக்க வேண்டிய வயசுல ரூம் போட்டு ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் எந்த தப்பும் பண்ணலையான்னு சொல்லிட்டு பல்லவனை பத்தி பேசுறாங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கு பல்லவா, என்னடா இதுன்றாங்க. அண்ணன் அது வந்துன்னு சொல்றாங்க. உடனே சோழனுக்கு பயங்கர கோபம் வருது.
அண்ணே என்னை விட்டுட்டு போயிடாத, நான் செத்துடுவேன், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறிடுறாங்க. பல்லவா பயப்படாத, அண்ணன் கிட்ட சொல்லிட்டு எப்படியாவது உன்னை வெளியே எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு சோழன் அங்க இருந்து போறாங்க. இந்த விஷயம் மட்டும் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா பல்லவனுடைய நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.